சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி தஞ்சை உள்பட பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், அமலாக்கத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முன்னர் குற்றங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என வாதிட்டார். கரூர், திருச்சி உள்பட 4 மாவட்டங்களுக்கு முதல் தகவல் அறிக்கையில் தொடர்பு இல்லை என கூறினார். தொடர்ந்து ஆட்சியர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியரிடம் ஆதார், கடவுச்சீட்டு போன்றவற்றை அமலாக்கத்துறை கேட்பதாகவும், குற்றம் சாட்டப்படாதவர்களிடம் எதற்காக அமலாக்கத்துறை விளக்கம் கேட்கிறது எனவும் வினவினார். பின்னர் ஆஜரான அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் ராஜு, குற்றங்களை மறைக்கவே மாநில அரசு முயல்வதாகவும், விசாரணையை நடத்தக்கூடாது என எவ்வாறு கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்ட திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்தனர்.